தந்திரமா ஒரு விஷயத்தை பண்றாரு. ஆனா முத்து பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சு அந்த விஷயத்தை அவருக்கே திருப்பி விட்டுறாரு. அதாவது அருண் பாத்தீங்கன்னா ஒரு வழியா சீதாவை மறுபடியும் வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அதாவது சீதாவோட வீடு தேடி வந்திருக்காங்க. வந்து இந்த மாதிரி சீதாவோட சமாதானம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன், எனக்கு இனிமேல் எல்லாருமே வேணும், நான் இனிமேல் முத்துட்டு நல்லாவே பேசுவேன், எனக்கு வந்துட்டு இப்போ தான் எல்லாமே புரியுது, இனிமேல் வந்துட்டு ஒழுங்கா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல முத்து மீனவும் அங்க வராங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு சரி இப்போவாது இவனுக்கு புத்தி வந்துச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி முத்து பார்த்துட்டு இருக்கும்போது இனிமேலாவது ஒழுங்கா இருப்பார் அப்படின்ட்டு மீனா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா முத்துக்கு லைட்டா சந்தேகம் தான், இந்த அருண் இப்படி பேசுற ஆள் கிடையாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அருண் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி முத்துட்ட நல்ல விதமா பேசுறாரு. முத்து இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நான் உங்ககிட்ட எந்த ஒரு சண்டைக்கு வர மாட்டேன், இனிமேல் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது முத்து நம்பாம ஒரு மாதிரி அப்படி சரிப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அருண் முத்து மட்டும் இந்த மாதிரி காலில் சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூம்ல போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அருண் பார்த்தீங்கன்னா முத்தோட காலில் அப்படியே மிதிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி நசுக்கிக்கிட்டே இருக்கிறாரு. நசுக்கிட்டு இந்த மாதிரி அப்படியே முத்துவை பார்த்து ஒரு மாதிரியே நக்கலா சிரிக்கிறாரு. என்னடா அவளை சீக்கிரம் விட்டுறேன்னு நினைச்சேன், அப்படிலாம் விட மாட்டேன், இனிமேல் தாண்டா இருக்கு என்னோட ஆட்டம், ஒன்று எப்படிலாம் கேவலப்படுத்த போறேன்னு பாரு அப்படின்ட்டு முத்தோட காது பக்கத்தில் போயிட்டு மெதுவாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்த முத்து அதானே பார்த்தேன், நீ அது திருந்துறதாவது பாரு என்னோட ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா அவரோட காலை வச்சு அருணோட காலை அப்படி நசுக்கிட்டு தம்பி உன்ன மாதிரி 1000 பேரை நான் பார்த்திருக்கேன், நீலாம் 1000ல் 1 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நசுக்குன்னு வச்சு நசுக்குறாரு. அதனால அருண் பார்த்தீங்கன்னா கத்தவும் முடியாம சொல்லவும் முடியாம கத்தனா கேவலம், கத்தலன்னா கால் போயிடுமே, இப்போ என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியே இருந்துகிட்டு இருக்காரு.